வணக்கம். தமிழ்நாடு டுடே செய்திகள் வாசிப்பது ஆனந்தி. விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி ரவுண்டானா கிங்ஸ் பேக்கரி அருகில் தமிழ்நாடு அரசு தேசிய முற்போக்கு திராவிட கழக தொழிற்சங்கம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போக்குவரத்து விரைவு மண்டல தலைவர் முருகதாஸ் அவரை திருக்கோவிலூர் திமுக தொழிற்சங்க நிர்வாகி ரகுநாதன் அவருடன் 10 பேர் சேர்ந்து முருகதாஸை தாக்கினார்கள். தேமுதிக நிர்வாகிகள் மருத்துவமனையில் தாக்கப்பட்டவரை சந்தித்தார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளுக்காக ஜெய்சங்கர். போறாருன்னு என்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த முன்விரோதம் காரணமாக என்னை தேர்த்திக்கிட்டே வந்து டீ கடையில் வச்சு கிங்ஸ் பேக்கரி மணமூண்டி மேட்டில் இருக்கிற கிங்ஸ் பேக்கரியில் வச்சு ஒரு 10 பேரோட கூட்டிகிட்டு வந்து ரகுநாதன், ஒரு வேலாயுதம் மற்றும் நாகராஜன், அப்புறம் இன்னும் ஒரு 5-6 பேர் யாருன்னே தெரியல அடித்தது. நான் மயக்க நிலைக்கு போயிட்டேன். அவர் எழுந்திரிச்சு பார்த்தா இங்கே வந்து ஜிஹெச்சில் கிடக்கிறேன். இதான் ஏன் நடந்தது. இந்த அராஜக போக்க நாங்கள் இவங்க பல வழியில் கண்டிக்கிறோம். நன்றி. குழந்தைகள் தின விழா கொண்டாட்டம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள், அவரின் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் ரோஜாவின் ராஜா நேரு போன்று உடை அணிந்து வந்தனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் பல்வேறு விதமான போட்டிகளும் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நேரு குழந்தைகளை தோட்டத்தில் உள்ள மொட்டுக்களை போன்றவர்கள் அவர்களை மிகவும் கவனமாக அன்புடனும் பராமரிக்க வேண்டும். அவர்கள்தான் இந்நாட்டின் எதிர்கால குடிமக்கள் என்று கூறியுள்ளார். குழந்தைகளை போற்றுவோம், நல்ல குடிமக்களை உருவாக்குவோம். அரியலூர் மாவட்ட செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் SP ராஜா. திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து 190 இடங்களுக்கு மேல் வெற்றி வாகை சூட முன்னிலை பெறுவதற்கான வாழ்த்துதலை தெரிவிக்கும் வகையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கினார்கள். திருக்கோவிலூர் நகர தலைவர் ராஜாஜி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் கவிவரதன், மாவட்ட தலைவர் தர்மராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட துணைத் தலைவர்கள் ரவிச்சந்திரன், தென்னரசு, மாவட்ட செயலாளர்கள் பத்ரி நாராயணன், லலிதா அணி பிரிவு தலைவர்கள் சாகர்கர் ரமேஷ், அசோகன், ராமலிங்கம், செந்தில்குமார், கோவிந்தன் ஆகியோர் முன்னிலை நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாடினார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளுக்காக ஜெய்சங்கர். இன்று வடசென்னை மாவட்டம் கொளத்தூர் தொகுதியில் தமிழக முதல்வர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். இதில் பெரவல்லூர் காவல் நிலையம் கட்டுமான பணி ஆய்வு மேற்கொண்டார். பிறகு கொளத்தூர் தொகுதி மக்கள் பயன்பாட்டுக்காக முதல்வர் படைப்பகம் நூலகத்தை திறந்து வைத்தார். பின்பு கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் கொளத்தூர் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்தார். பின்பு கொளத்தூர் தொகுதி நிலவரம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், சென்னை மாநகராட்சி மேயர் திரு பிரியா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கிரிராஜன் அவர்களும், திமுக தலைமை நிலை உறுப்பினர் ரங்கநாதன் அவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சென்னை மாவட்ட செய்திகளுக்காக செய்தியாளர் யாசர் அலி. செஞ்சி அருகே தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை கண்டித்து விழுப்புரம் திருவண்ணாமலை கரும்பு விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மாவட்ட செஞ்சி அடுத்த செம்மேடு கிராமத்தில் இயங்கி வரும் ராஜ்ஸ்ரீ சர்க்கரை ஆலையை கண்டித்து விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட கரும்பு விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கரும்பு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் வரதராஜன் தலைமையில் விவசாயிகள் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை மாவட்ட விசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் PK அம்பேத் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார். அப்பொழுது செம்மேடு ராஜ்ஸ்ரீ சர்க்கரை ஆலை நிர்வாகம் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ராஜ்ஸ்ரீ ஆலை நிர்வாகத்திற்கு கரும்பு சப்ளை செய்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய லாபத்தில் பங்கு
5A டன் ஒன்றுக்கு 112.50 உடனே வழங்கிடவும், மாநில அரசு கரும்புக்கு உண்டான அரசின் பரிந்துரை விலை SAP 2013 முதல் 2017 வரை 4 ஆண்டு நிலுவைத் தொகையை உடனே வழங்கிட உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாய சங்கத்தினர் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஆலை நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினார்கள். இதில் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகள் கூட்டமைப்பினர் மற்றும் விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன். மோசடி செய்து காலதாமதம் செய்து அதில் 2008-09 கரும்பு கொடுத்த விவசாயிகளுக்கு லாபத்தில் பங்கு பையன்னு சொல்கிறோம். அந்த லாபத்தில் பங்கு வந்து ₹112.50. இதை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். 2019 சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் TN சிவஞானம் அவர்கள் இந்த லாபத்தில் பங்கை கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்கணும், கரும்பை வாங்கி அரைத்து 100 கிலோ சர்க்கரையை போக எஞ்சிய மொலாசஸ், பிரஸ்மட், 25 குவார்ட்டர், மின்சாரம், ஸ்லட்ஜ் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்து 10,000 வரை லாபம் சம்பாதிக்கிற தனியார் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகள் மூலப்பொருளான கரும்பை கொடுத்ததற்கு அவர்களுக்கும் லாபத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்ததன் அடிப்படையில் இந்த பையவை 2019 காலதாமதம் செய்து 2025 ஒரு டன்னுக்கு ₹112.50 கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து இதில் இந்த ராஜஸ்ரீ சர்க்கரை முண்டையம்பாக்கத்துக்கு நாங்கள் கரும்பு கொடுத்தோம். 5 கோடி ரூபாய் நிலுவை வந்திருக்குது. எனக்கும் 11,000 ரூபாய் வந்திருக்கு. ஐயா, நான் கேட்குறது என்னன்னு கேட்டால் 2019 கொடுக்க வேண்டிய 11,000 இப்போ கொடுக்குறாங்க. 11,000 2019 கொடுத்துருந்தா நான் 1/2 பவுன் நகை எடுத்திருப்பேன். இன்னைக்கு கொடுக்குற 11,000 1 கிராம் கூட எடுக்க முடியாது. ஐயா, இதுதான் உண்மை நிலை. குடியாத்தத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. கூட்டத்திற்கு வருவாய் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி தலைமை தாங்கினார். வேளாண்மை துறை உதவி இயக்குனர் உமாசங்கர் முன்னிலை வகித்தார். நேர்முக உதவியாளர் ரமேஷ் வரவேற்றார். இதில் பல அரசு துறை அதிகாரிகள், விவசாயிகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள். தங்கள் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். செய்தியாளர் KVR. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு செடி வந்து தேவைப்படக்கூடிய இது எல்லாமே துகள்கள் இருக்கும். யூரியாவுடைய துகள்கள் எப்படி, நைட்ரஜனோட துகள்கள் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு 30-50 மில்லிமீட்டர் சைஸில் இருந்தால் தான் அந்த செடி வந்து எடுத்துது. இப்போ நம்ம வந்து யூரியா போடுறோம் அப்படின்னா கீழே அதெல்லாம் கரைஞ்சி ஒன்றால் அதை வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த மூட்டையை வந்து அப்படியே சுருக்கி சின்னதாக கொடுத்துருக்காங்க. நேனோன்னா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். அந்த சைஸில் நம்ம வந்து துணிச்சாலே கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கான வந்து இப்போ நிறைய பேர் ஒரு காலத்தில் நம்ம வந்து மருந்து அடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வர சொல்லணும், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறோம், ஆதி திராவிட பள்ளி அருகில் மூடப்படாமல் இருக்கும் ஆபத்தான பள்ளம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆண்டிப்பட்டி ஊராட்சியில் ஆதி திராவிட நலப்பள்ளி அருகில் மாணிக்கம் என்ற நபர் சுமார் 10 அடி ஆழத்திற்கு பெரிய பள்ளம் ஒன்றை வெட்டியுள்ளார். இந்த பள்ளம் ஊரின் முக்கிய இடத்தில் இருப்பதால் மழைநீர் நிரம்பி கொசுக்கள் வசிக்கும் ஆபத்தான இடமாக மாறியுள்ளது. இதனால் பள்ளி மாணவர்களுக்கும் அருகில் குடியிருக்கும் மக்களுக்கும் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் வைக்கின்றனர். மேலும் பள்ளம் அருகில் பள்ளி இருப்பதால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதால் உடனடியாக பள்ளத்தை மூட வேண்டும், இல்லையென்றால் பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் ஏழுமலை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது.
இந்நிகழ்வில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான தா உதயசூரியன் பிஎஸ்சி எம்எல்ஏ அவர்களுடன் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தே மலையரசன் மோக்கம் எம்பி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்வில் கார்த்திகா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளுக்காக ஜெய்சங்கர்.